நில்லுங்கன்னு சொன்னேன். என்ன விடுமா. நான் தான் பணம் எதுவும் எடுக்கல. எதுக்கு என்ன புடிச்சு வச்சு பிரச்சனை பண்ற? என்ன மாதிரி ஆள் நீங்க? இப்படி உங்க பையன் வீட்டுல நீங்களே திருடலாமா? நீங்க நிஜமாவே பல்லவன் அம்மாதானா? நீ என்ன சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்க? நான் பல்லவனோட அம்மான்னு தெரியாம தான் நீ என்னை கூட்டிட்டு போனியா? உங்களை மதிச்சு நின்னு பேசுறேன்னு திமிர்ல பேசாதீங்க. அவன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? இப்படி அவனை நீங்க பாட்டுக்கு விட்டு போயிட்டீங்க. போயிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நீங்க யோசிக்கவே இல்லையா? நான் என்ன பண்ணிருக்கணும்னு நீ சொல்ற? நான் பணத்தை எடுத்ததை நீ பார்த்த பிறகும் நான் அங்கேயே தங்கியிருக்கணும்னு சொல்றியா? அந்த கதையெல்லாம் நான் கேட்கல. என்கிட்ட இப்ப நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க நிஜமாவே பல்லவனோட இருக்கதா வந்தீங்களா? இல்ல பணத்தை திருட வந்தீங்களா? அட நீ நகரு முதல்ல. இருங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க எந்த நோக்கத்தோட எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருந்தது. உங்களை தேடி எனக்கு ஒரு ஆள் வந்தாரே, யார் அவரு? போனதுல இருந்து உங்களை நினைச்சு பல்லவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அந்த வீட்லயே நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணணும்? இங்க பாருமா, அங்கே வந்து சந்தோஷமா உட்கார்ந்திருக்க அளவுக்கெல்லாம் எனக்கு வாழ்க்கை இல்ல. அவனுக்கு அம்மாவா மட்டும் வந்து உட்கார்ந்துட்டா என் புருஷனை யாருமா பாக்குறது? அன்னைக்கு வந்து நின்னவர் யாருன்னு கேட்டேல, அவரு என் புருஷன். அவருக்கெல்லாம் நான் பல்லவன் கூட இருக்கிறது பிடிக்காது. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. எனக்கும் என் புருஷனுக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்குமா. பணத்துக்காக தான் உன் வீட்டுக்கு நான் வந்தேன். பல்லவனை பாக்கும்போது என் புள்ளையாச்சேன்னு அவன் மேல எனக்கு பாசம் வந்துச்சு. அதுக்காக நான் அப்படியே இருந்துட முடியுமா? நான் உங்க வீட்லயே உட்கார்ந்திருந்தா கடன்காரன் என் புருஷனை கொன்னுடுவாங்க. அதுக்கு என்னமா பண்ணுறது? அதான் நான் பணத்தை திருடுற அளவுக்கு போயிட்டேன். பணத்தை திருடும் போதுதான் நீ புடிச்சிட்டேல்ல, நானும் பணத்தை எடுக்காம விட்டுட்டேன். அப்புறம் என்ன, நான் போறேன். இருங்க, எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. அது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும். பல்லவன் அப்பா ஏன் உங்ககிட்ட கோவப்படுறாரு? அவர் ஏன் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு? அத நீ அவர்கிட்டயே கேட்க வேண்டியதானே? நான் அவர்கிட்ட கேட்டேன். பதில் சொல்லாததுனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவர் கோவமா? என் பையனே அவர்கிட்டயே விட்டுட்டு போனா அவருக்கு கோவம் வராதா? பல்லவன் அவர் பையனும் தானே? இதுக்கு மேல ஏதாச்சும் தெரியணும்னா நீ அவர்கிட்டயே போய் கேளு. இருங்க, பல்லவன் உங்க பையன் இல்ல தானே? எல்லா பசங்களும் என் பசங்க தான். பயாலஜிக்கலா பல்லவன் உங்க பையன் கிடையாது, அப்படிதானே?